கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெல்லும் என்றும், கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிப்போம் என்றும் கூறினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமன் கே அர்ஜுனன், PRG அருண்குமார், சே தாமோதரன், AK செல்வராஜ், KR ஜெயராம், VP கந்தசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இன்றைக்கும் எங்களுடைய எம்பிகள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுக்க பாடுபடுவார்கள். மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வருவாங்க. எடப்பாடி இருக்கும்போது கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். நான் எங்களை தான் அனுப்பினார். நானும் ஜெயக்குமார் போயிருந்தோம். அமைச்சராக இருக்கும்போது தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் பார்த்தோம், ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் பார்த்தோம். இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தவர். அதே போல பாத்தீங்கன்னா ஆனமலையார் நல்லார் திட்டம் கேரளா சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்தார். நானும் கூட போயிருந்தோம். எடப்பாடியை நேரம் போய் பார்த்தார். இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒப்பற்ற தலைவராக, ஒப்பற்ற முதலமைச்சராக எடப்பாடி இருந்தார். மீண்டும் எடப்பாடியார் வரணும். எடப்பாடியார் தலைமையில் நல்ல கூட்டணி வரும். நாடாளுமன்றத்தில் 40 வெல்வோம். இந்த மாதிரி கோவை, நீலகிரி, திருப்பூர், பொள்ளாச்சி, ஈரோடு இங்க இருக்கக்கூடிய 5 ஜெயிப்போம். தமிழ்நாட்டில் 40 எடப்பாடி தலைமையில் வெல்வோம். எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிப்போம். விடுபட்ட திட்டங்களை நாங்கள் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக கொண்டு வருவோம் என்று சொல்லி